அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இயல் 1 வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இயல் 1 வீடியோவில் நம்ம வந்து சிஸ்டமில் ஃபோனில் உட்காந்து ஹைலைட் பண்ணோம். இப்போ அடுத்து வந்து இன்னொரு முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து நோட் பண்ணியிருப்பேன்ல, அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும். ஸோ அதை வந்து நான் எடுத்து அதை கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து ஓகேங்களா, ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்க போகிறேன். எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். எப்படி படிக்கிறது, என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணது, எது முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். புக்கை யூஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா? புக்கை வச்சு ஹைலைட் பண்ணி இப்போ உங்களுக்கு இதை காட்டும்போது சரி எப்படிலாம் நோட் பண்ணணும், ஓகேங்களா, எப்படிலாம் ஹைலைட் பண்ணணும், ஸோ என்ன பண்ணணுன்றதும் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? இது என்னான்னு பார்த்தீங்கன்னா புக்கு தான். புக்கில் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், அங்கங்கே எழுதியிருப்பேன், கோடு போட்டிருப்பேன் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும். ஸோ அதை அப்படியே வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா புக்கை மொத்தமாகவே வந்து பிரிச்சுட்டேன். புக்கை மொத்தமாக, ஏன்னா புக்கை அப்படியே பிரிக்காமல் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஒவ்வொரு பேஜாக தனித்தனியாக ஏடு ஏடாக எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து நான் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதை பாருங்கள். ஸோ இயல் 2 ஓகேங்களா, இயல் 2 இயற்கை இன்பம் 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 2 தமிழ். ஃபஸ்ட்டு பாருங்கள், சிலப்பதிகாரம் இயல் 2 இங்கே 1ன்னு போட்டிருக்கேன்னா, ஸோ இயல் 2ல் ஃபஸ்ட்டு பகுதி. ஓகேங்களா? அந்த மாதிரி அர்த்தம். 6ஆம் வகுப்புன்னு இங்கேயே கொடுத்துருப்பேன். சிலப்பதிகாரத்தை எழுதினது இளங்கோவடிகள். ஓகேங்களா? இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். பார்க்குறதுக்கு அப்போ தான் டக்குன்னு புரியும். ஸோ இதில் எந்த பாயிண்ட்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், வேகமாக போயிடும். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். அடுத்து இங்கே ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். ஆக்சுவலாக எல்லாத்தையும் நீங்கள் படித்து தான் ஆகணும். பட் ஃபஸ்ட்டு லைனு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஃபஸ்ட் லைனை வந்து ஹைலைட் பண்ணியாச்சு. இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இதை எழுதுனது யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இளங்கோவடிகள். அதுக்கப்புறம் இந்த பாடல் வரி எந்த நூலில் வருது? ஸோ சிலப்பதிகாரம். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்குங்க. இந்த இடத்துல காவேரி நாடன் யாருன்னு கேட்பாங்க, சோழன். இதையும் நீங்கள் படிச்சுக்குங்க. பட் ஜஸ்ட்டு ஒரு டைம் தான் படிக்கணும். முக்கியமான பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணுங்கள், அவ்வளோதான். காவேரி நாடன்னா யார்? சோழன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்கள், டிக் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா? திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில், மேரு அப்படின்னா இமயமலை, நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல், அலி அப்படின்னா கருணை. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆத்தி மலர் மாலையை அணிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னன். ஓகேங்களா? பாடலோட பொருள் வந்து கண்டிப்பாக படிங்க. ஒரு டைம் படிச்சுங்க, மீதி எல்லாம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸை இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். மீதி எல்லாத்தையும் ஒரு முறை படிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக நூல்வெளி வந்துடுறோம். சிலப்பதிகாரத்தை எழுதினது இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் அப்படின்னு சிலப்பதிகாரம் கூறுகிறது. சிலப்பதிகார பதியம். அடுத்து வந்து இளங்கோவடிகள் வந்து 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். தமிழோட முதல் காப்பியம். ஸோ இதெல்லாம் முக்கியமானது. இதை வந்து எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இந்த மாதிரிலாம் இந்த சிலப்பதிகாரத்தை அழைப்பாங்க. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். ஏன்னா சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி மாதிரி தான் மணிமேகலை இருக்கும். அதனால் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியம். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துங்க. அடுத்து புக் பேக் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும். கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை அப்படின்னா
அதை எப்படி பிரிக்கணும்? வெண்மை கூட்டல் குடை. சேர்த்தெழுது பிரித்தெழுதுகளாம் படிக்காமல் விட்றாதீங்க. ஒரு கொஸ்டின் வரலாம், 2 கொஸ்டின் கூட வந்துடலாம். அதுக்கப்புறம் பொற்கோட்டு அப்படின்னா பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர்னா கொங்கலர். அவன் கூட்டல் அலிப்போல் அப்படின்னா அவன் அலிப்போல். அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்தது வந்துட்டோம். டக்கு டக்குன்னு முடிச்சிருங்க. இதை பார்த்து கூட டக்குன்னு அங்கே அப்படியே நீங்கள் மெமரி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? புக் எடுத்து நீங்கள் குறிக்கணும். புக் எடுத்து பார்க்க முடியாதவங்க டக்குன்னு இதை பார்த்து டக்கு டக்குன்னு மெமரி பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து 6ஆம் வகுப்பு தான் போட்டிருக்கேன். இங்கே வந்து அந்த 6ஆம் வகுப்பில் இயல் 2 அதில் 2வது பகுதி காணி நிலம் எழுதினவர் பாரதியார். காணி நிலம் இந்த கவிதை எழுதினது பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இதை எழுதினவர் வந்து பாரதியார். ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இதை எழுதினவது யாருன்னு கேட்பாங்க. இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இந்த எழுதினவது யாருன்னு கேட்பாங்க, பாரதியார். ஸோ இது காணி நிலம், இது எந்த ஹெட்டிங்கில் வருதுன்னு கேட்பாங்க. காணி நிலம் எழுதினது யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சொல்லும் பொருளும். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். அதுக்கப்புறம் நூல்வெளி பாருங்கள். பாரதியார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். சுப்பிரமணிய பாரதியார்னு சொல்லுவாங்க. இளமையிலே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். ஸோ இதெல்லாம் கொஸ்டினில் வந்திருக்கு. எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதைகளின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். இதுவும் கொஸ்டினில் வந்திருக்கு. நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். அப்புறம் பாருங்கள், இவர் இயற்றிய நூல்கள் இதெல்லாம் முக்கியம். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். 6ஆம் வகுப்பில் இவ்வளோ தான் நூல்கள் கொடுத்துருக்காங்க இவர் எழுதுனதுக்கு. ஓகேங்களா? ஸோ பின்னாடி வகுப்பில் போக போக இன்னும் ஒரு 2-3 நூல்கள் வந்து எக்ஸ்ட்ரா வரும். அடுத்து பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இந்த பாடல் வந்து இடம்பெற்றுள்ளது. காணி நிலம் அப்படின்ற பாட்டு வந்து பாரதியார் கவிதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், புக் பேக்கு. கிணறு அப்படின்னா கேணி, சித்தம் அப்படின்னா உள்ளம், மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள், நன்மாடங்கள் பிரித்து எழுதுறது, நன்மை கூட்டல் மாடங்கள், நிலத்தினிடையே பிரித்து எழுதுதல், நிலத்தின் கூட்டல் இடையே, முத்து கூட்டல் சுடர் அப்படின்னா முத்துச்சுடர் நடுவில் இச்சு வருது, நிலா கூட்டல் ஒளி அப்படின்னா நிலா ஒளி. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், முத்துச்சுடர் போல அப்படின்னா நிலா ஒளி. ஓகேங்களா? தூய நிறத்தில் அப்படின்னா மாடங்கள். அதுக்கப்புறம் சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னா தென்றல். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இதில் உங்களுக்கு புக் பேக்கும் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து 6ஆம் வகுப்பு சிறகின் ஓசை, இயல் 2 3வது பகுதி. ஸோ இதெல்லாம் தேவையில்லை, ஒரு தடவை ரீட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். தேவையில்லைன்னு நான் சொல்கிறத ஜஸ்ட்டு ஒன் டைம் ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், பறவைகள் இடம்பெயர்தலே வலசை போதல் என்பார்கள். இதுவும் கொஸ்டினில் வந்திருக்கு. நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் படித்து தான் ஆகணும். உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காக பறவைகள் இடம்பெறுகின்றன. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெறுகின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம். வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். தலையில் சிறகு வளரும், இறகுகளில் நிறம் மாறும், உடலில் கற்றையாக முடி வளரும். ஸோ இதெல்லாம் வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். அப்புறம் இந்த சைடில் பாருங்கள், இது முக்கியம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், சத்திமுத்து புலவர் அப்படின்றவர் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருக்காரு. இவர் நாராய் நாரை செங்கல் நாராய் இந்த பாடலை பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்கள், தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு எகுவீராயின். இந்த பாடல் வரிகள் பார்த்திங்கன்னா பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. ஸோ இந்த இடத்துல இருக்கலாம் முக்கியம். சத்திமுத்து புலவர் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. நாராயணாரை செங்கல் நாராய் என்ற பாட்டை எழுதியிருக்காரு. அதில் தென் திசை குமரி ஆடி வடை திசைக்கு எகுவீராயின் இந்த வரியில் பறவைகள் வலசை போதலை குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதெல்லாமே கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரை வருகிறது. அடுத்து, வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆண் பெண் வேறுபாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். குருவிக்கு உருவத்தில் சிறிய பழுப்பு நிற பறவையை பார்த்தவுடன் ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். இங்கே பாருங்கள், ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்கும். பெண் குருவி பாருங்கள், பெண் குருவி உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாளில் குஞ்சு வெளிவரும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து, இமயமலை தொடரில் 4000 மீட்டர். ஓகேங்களா. இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழுகின்றன சிட்டுக்குருவிகள். ஓகேங்களா. பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளையும் காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றனன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சிட்டுக்குருவிகளின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்தியாவின் பறவை மனிதர். பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் இவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பெயரிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துருங்க, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாடி அவர் பாரதியார். ஓகேங்களா. சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சைடு பாருங்கள், ஆர்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. நாள்கள்லாம் கேட்டுருவாங்க. அடுத்து, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னவர் சலீம் அலி. அதுக்கப்புறம் தட்ப வெப்பம் பிரித்தெழுதுக. தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் வழித்தடம் இத்து வரும். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி. அதுக்கப்புறம் இதையும் பார்த்துருவோம். கோடிட்ட இடங்கள். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்து புலவர். பறவைகள் இடம்பெறுவதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணம் உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். அடுத்து,
இதெல்லாம் ஓகே, தேவையில்ல. அடுத்து 6ஆம் வகுப்பு இயல் 2 பகுதி 4 கிழவனும் கடலும். தலைப்பு தி ஓல்டு மேன் அண்ட் தி சி. இது எழுதினவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஓகேங்களா, அதாவது இங்கிலீஷில் தி ஓல்டு மேன் அண்ட் தி சி அப்படின்னு இருக்கும். இதை எழுதினவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும், நல்லா பாருங்கள், கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் தி சி என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு, ஓகேங்களா, கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் த சி என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 1954ஆம் ஆண்டு பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க. 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது இந்த கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் த சி. இந்நூலோட ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஓகேங்களா, நான் குறிச்சிருக்கேன், பட் தேவையில்ல. ஓகேங்களா, இது உள்ளே இருக்க கதை தான், அதனால் தேவையில்ல. ஸோ இந்த கதையெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இங்கே டேரெக்டாக இங்கே இலக்கண பகுதிக்கு வந்தாச்சு. 6ஆம் வகுப்பு இயல் 2 5வது பகுதி முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். எழுத்துக்கள் 2 வகைப்படும். நல்லா கவனிங்க, எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பு எழுத்து. இந்த முதல் எழுத்துனா என்னான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, மொத்தம் 30. இந்த 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். ஓகேங்களா, இந்த மற்ற எழுத்துக்கள் தோன்றதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த முதல் எழுத்துக்கள் தான். அடுத்து சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். ஓகேங்களா, உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுகம், அவுகார குருவம், மகர குறுகம், ஆயுத குறுகம். ஆயுதம் இதை பார்த்துங்க, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை. இந்த மாதிரி ஆயுதத்துக்கு வேறு வேறு பெயர்கள் உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது ஆயுதம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனித்து இயங்காது. சொல்லோட இடையில் மட்டும் வரும். அதாவது ஆயுத எழுத்துக்கு முன் ஒரு குறில் எழுத்து வரும், ஆயுத எழுத்துக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்து வரும். ஓகேங்களா, சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மொழித்திறன் பயிற்சியில் பாருங்கள், மொழியை ஆளும் இதிலலாம் நிறைய டிஎன்பிசியில் கேட்டுருவாங்க. நம்ம இதெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். நான் எங்கே எப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், இந்த ராரா வேறுபாடெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை, பா இந்த ரா வருது. ஓகேங்களா, கடலுக்கு பறவை என்று பெயர். பறக்கிற பறவை கிடையாது. பறக்கிற பறவை இது. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை இந்த ரா வருது. ஓகேங்களா, அதை பார்த்துக்கணும் நீங்கள். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் உரை. ஓகேங்களா, இந்த ரை இந்த ரால வருது. ஓகேங்களா, அதை பார்த்துக்குங்க. உரை ஆற்றினான், இந்த உரை கிடையாது, இந்த உரை. அடுத்து முத்து தம் பணியை, பணி 3 சொல்லி நீ, பணி காரணமாக ஊருக்கு சென்றார். அடுத்தது கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழி அழைத்தாள். ஓகேங்களா, புல் என்பதோட வேறு பெயர் பறவை. புல் எந்த இல்லைன்னு பார்த்துக்குங்க. புல் என்பதோட வேறு பெயர் பறவை. பறவைகள் இடம்பெயர்தல், வலசை போதல். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். அதுக்கப்புறம் இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். ஓகேங்களா, இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாராய். பாரதியார் காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை. இந்த மாதிரி 3 பெயர்கள் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து கலை சொற்கள் அறிவோம். இது ரொம்ப முக்கியம். கண்டம் அப்படின்னா கான்டினென்ட், தட்பவெப்பநிலை அப்படின்னா கிளைமேட், வானிலை அப்படின்னா வெதர், வலசை போதல், வலசை அப்படின்னா மைக்ரேஷன், புகலிடம் அப்படின்னா
சாங்சுவரி, புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு. கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்தோட இறுதியிலையும் இருக்குது. கலைச்சொல் அறிவோம், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் பாருங்கள், 6ஆம் வகுப்பு பகுதி 6 இயல் 2 திருக்குறள். உலகப் பொதுமறை அப்படின்ற நூல் வந்து திருக்குறள். திருக்குறளுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. இது வந்து உலகப் பொதுமறை அப்படின்னு அழைக்கப்படுறது திருக்குறள். அதுக்கப்புறம் இந்த நீங்கள் உங்களுக்கு டவுட் வரலாம், என்ன சார் பண்ணலாம்? கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அகர முதல எழுத்தெல்லாம் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுட்டு முதற்றே உலகுன்னு கேட்பாங்க. கீழே பகவன், ஆப்ஷன் வந்து பகவன், ஆப்ஷன் வந்து தெய்வம். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க, மொத்தம் 4 ஆப்ஷன். ஸோ அதனால் கண்டிப்பாக பாடத்துக்குள்ளே இருக்க திருக்குறள் பகுதியை வந்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும். அதற்கான அர்த்தத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? திடீர்னு இப்போ ஏதோ ஒரு இதை வந்து நோட் பண்ணி இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ 2 விதமாக இதை கேட்பாங்க. ஒன்று வந்து ஒரு இதை அப்படி கோடு போட்டு இது என்ன பொருள் அப்படின்னு கேட்டுருவாங்க, கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இன்னொன்று வந்து ஒரு இடத்துல மோஸ்ட்லி இந்த இடத்துல அல்லது இந்த இடத்துல கோடு போட்டு இந்த இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டுருவாங்க. திருக்குறளில் டேஷ் போட்டுருவாங்க. இது பகவன்றது கொடுத்துருக்க மாட்டாங்க, அல்லது உலகுன்றது கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுக்காம கோடு மட்டும் போட்டுருவாங்க. அந்த இடத்துல என்ன வரும் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்றும் கேட்பாங்க, என்னன்றா சொல்கிறேன். அணி, என்ன அணி? ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, தற்குறிப்பேற்று அணி. ஸோ இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்குல்ல. ஸோ உருவக அணி, இல்பொருள் ஓமை அணி, இந்த மாதிரி அணிகள் வந்து கேட்டுருவாங்க. இந்த பாடலில் பயின்று வந்துள்ள அணி. ஸோ இந்த மாதிரிலாம் திருக்குறளில் கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதையும் மனப்பாடம் பண்ணணும், அதோட பொருளும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது கீழே புக்கிலேயே அணி கொடுத்துருப்பாங்க. இருக்கிறது தான் மோஸ்ட்லி வரும். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் வரும். இப்போ சிலபஸில் இருக்க திருக்குறளை படிக்குதா, புக்குக்குள்ளே இருக்கிறத படிக்குதான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே படிக்கணும். எல்லாமேனா அதுக்குன்னு 1330 குறளையும் படிக்கணுமான்னு கேட்காதீங்க. புக்குக்குள்ளே இந்த மாதிரி இருக்குல்ல, இதை நல்லா படிச்சுக்கணும். சிலபஸில் 25 அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் படிக்கணும். இந்த 25 அதிகாரங்கள் போக புக்குக்குள்ளே இருக்கிறதையும் படிக்கணும். ஓகேங்களா? புக்கு முடிஞ்ச உடனே கடைசியாக ஒரு 50 குறள் கொடுத்துருப்பாங்க. அது படிக்க தேவையில்ல. மொத்தமாக 12th வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா 1330 குறளையும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை படிக்க தேவையில்ல. புக்குக்குள்ளே இடையில் வர இந்த திருக்குறள் பகுதியை நீங்கள் படிக்கணும். புக்கு முடிஞ்ச உடனே திருக்குறள் இருக்கும். ஒரு 40-50 குறள் கொடுத்துருப்பாங்க. சில புக்கில் 100 குறள் கொடுத்துருப்பாங்க. அது படிக்க தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய 25 அதிகாரங்கள் படிக்கணும். அதை தாண்டி இது மாதிரி உள்ளே இருக்கிறது அந்த 25 அதிகாரத்தில் வந்துட்டால் ஓகே தான். 25 அதிகாரத்தில் அது வரலனாலும் படிக்கணும், புக்குக்குள்ளே இருக்கிறத. ஸோ இதெல்லாம் திருக்குறள் கொஞ்சம் படிச்சுங்க. அதுக்கப்புறம் நூல்வெளி. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதுவும் முக்கியம். திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. அதுக்கப்புறம் பாருங்கள், திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலகப் பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் உள்ளன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி இன்சொல். இங்கே பாருங்கள், கோடிட்ட இடம் மாதிரி கேட்டிருக்காங்க. இனிய உளவாக, இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் அவர்கள் கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றார். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க விஷயம். 2வது பாடம் அவ்வளோதான். ஸோ அடுத்து இயல் 3 6ஆம் வகுப்பு கண்டிப்பாக பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா இயல்களையும் நான்
குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.